வணக்கம் சார். சைட் பாருங்கள், இது 5 ஏக்கருங்க. 5 ஏக்கருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தார் ரோட்லேருந்து 30 அடி வழிங்க. 30 அடி வழி பார்த்திங்கன்னா அது பனை மரம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 30 அடி வழி இந்த தார் ரோட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா அந்த சவுக்கு இருக்குது இல்லைங்களா, இந்த சவுக்குக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முள் தோப்பு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் வழி குத்துருவாங்க. அந்த முள் தோப்பு தான் நமக்கு சைட்டில் வருதுங்க. இந்த ஃப்ரண்டேஜில் இருக்கிற ஃபீல்டுலாம் வராதுங்க. அந்த 30 அடி வழி பார்த்திங்கன்னா அந்த சவுக்கு ஒட்டி போகுதுங்களா, இங்கே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு பாருங்கள் இடம் ஃபீல்டு. ஓகேங்களா, இந்த முள் தோப்பு தாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு கிணறும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. இங்கே தான் சார் 30 அடி வழி, அது கார் நிற்குதுங்களா, அந்த பனை மரத்துலேருந்து கார் வரைக்கும் நேராக 30 அடி வழி வந்து அப்படியே சவுக்கில் வந்து முட்டும் சார். சவுக்கில் முட்டுச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே ஃப்ரண்டேஜ், அந்த ரோடு ஃப்ரண்டேஜில், வழியோட ஃப்ரண்டேஜில் நம்மளுக்கு ஒரு 100 அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார். 100-150 அடி வரும். இதெல்லாம் ஃபீல்டு சார். இந்த 5 ஏக்கருமே பாருங்கள் ஃபீல்டு இப்படி தான் சார் இருக்கும். ஓகேங்களா, 5 ஏக்கருக்குமே நம்மளுக்கு ஃபீல்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். பெரிய மரம் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த சின்ன சின்னதாக முள்ளு செடிங்க, வேப்ப மரம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 5 ஏக்கருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். கிணறு பாருங்கள் சார். கிணறு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தூர் வர மாதிரி தான் சார் இருக்கும். கிணறு எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருந்த மண் எல்லாமே அப்படியே சரிஞ்சிடுச்சு சார். அந்த சரிஞ்ச மண் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம சுற்றி எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். சைடில் கொஞ்சம் வேலை இருக்குது சார். 5.5 ஏக்கர் சார். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னா சைட் வந்து பார்த்திங்கன்னா புஞ்ச நிலம் தான். ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக சைட் சூப்பராகிடும் சார் க்ளீன் பண்ணிட்டா. அந்த கிணறுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சார் நம்மளுக்கு. சைட் எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்குன்னா, விக்ரவாண்டி டோல்கேட்லேருந்து ஒரு 13-14வது கிலோமீட்டர்லேயும், செஞ்சிலேருந்து ஒரு 25-26வது கிலோமீட்டர்லையும் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார். 5 ஏக்கர் 22 சென்ட்டுங்க கரெக்டாக. சைட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா சொல்கிறாங்க சார். ஒரு சென்டோட விலை 22,000 ரூபா சொல்கிறாங்க. பேசலாம் சார். நம்மளுக்கு அந்த தார் ரோடு காருன்னு நினச்சிங்களா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40,000 போகுது சென்ட் ஆன் ரோடு பீஸு. தார் ரோட்டில் நம்மளுக்கு அந்த 30 அடி வழி தரத்தால் நம்மளுக்கு வந்து 22 ரூபா சொல்கிறாங்க சார். அங்கே பார்த்திங்கன்னா 35,000 40,000 அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது. நம்மளுக்கு உள்ளே கட் பண்ணி வழி தரதால் இந்த ரேட் சொல்கிறாங்க சார். 22 ரூபா சொல்கிறாங்க. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. பேசலாம் சார், குறைச்சி பேசலாம் சார். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த வழியோடு சேர்த்தே பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த 30 அடி வழி சொன்னீங்களா, அந்த வழியோடு சேர்த்தே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டாக்குமெண்ட் பார்த்துட்டு லீகல் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணால் அவங்களே மடித்து கொடுத்துருவாங்க சார். ஒன்று நம்மளே ரெஜிஸ்டர் பண்ணும்போது சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம லீகல் பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா நம்ம ஏதாவது அவங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணோன்னா அவங்க வழி மடித்து கொடுத்துருவாங்க சார். இந்த சவுக்கு வந்து முட்டுற வரைக்கும் 30 அடி கரெக்டாக சவுக்கில் முட்டுற வரைக்கும் மடித்து கொடுத்துட்டா நம்மளுக்கு இதில் ஃப்ரண்டேஜ் வந்துடும் சார். ஓகேங்களா, இந்த தார் ரோடுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி சார். 200 அடிக்கு வழி மடித்து கொடுத்துருவாங்க சார். சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ.